ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். 4 முனை போட்டி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இருக்குது. தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் களத்தில் இருக்கார். ஸோ இந்த எலெக்ஷனில் தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஃப்யூச்சர் இந்த எலெக்ஷனில்? தமிழ் தேசியத்துக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. நம்ம போக போக பலம் பெற தான் போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த எலெக்ஷனை பற்றி நமக்கு தெரில, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, ரிசல்ட் வந்துடும். ஓகே. ஆனால் டெஃபினட்டாக ஃப்யூச்சர் தமிழ் நேஷனலிசமுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா தமிழர்களுக்கான ஒரு சித்தாந்தம்னா தமிழ் தேசியம். தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி இருக்காங்க. அப்படி இருந்தும் தமிழர்களுக்கு போதிய ரெப்ரசன்டேஷனில் அரசியல் அதிகாரம் தமிழர்கள் கையில் இல்லை. அது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னமும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஜெயிக்காமல் இருக்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால அது ஒரு தவறும் கூட, அது ஒரு பிழையும் கூட. அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. டெஃபினட்டாக ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த மிஸ்டேக் வந்து சரி செய்யப்படும். தமிழர்களுக்கான ஒரு கட்சி டெஃபினட்டாக பவரை கைப்பற்றும். இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு டஃப்பான எலெக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போது தமிழ் தேசியத்துக்கு எதிர் வந்து இந்தி தேசியம், அதாவது பாஜக காங்கிரஸ் கட்சிகள், அதே போல் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக கட்சிகள் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து நம்ம திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் வாக்களிக்க வேண்டிய அவசியமானது இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க அதிமுக தேர்ந்தெடுப்பாங்களா? பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குமா? ஸோ எப்படி பார்க்குறீங்க திமுக வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து? உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்காக சொல்லிடுறேன். இப்போ பெரிய குழப்பீட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல விரும்பல. ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுப்போம். உங்களுக்கு இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் உங்களோட பிரதான எண்ணமாக இருந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம். அதே மாதிரி பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் உங்களோட பிரதான எண்ணமாக இருந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாம். இல்லை மாற்று அரசியல் வேணும், தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்டிகேக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். களத்தில் கூடிய ஒரே தமிழ் தேசிய கட்சி என்டிகே தான். இல்லை நான் தமிழ் தேசியவாதி ஆனால் நான் திமுக வீழ்த்தணும் அப்படின்ற காரணத்துக்காக ஆமாம் திமுக, அது கரெக்ட் கிடையாது. நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நீங்கள் என்டிகேக்கு தான் ஓட்டு போட முடியும். தமிழ் தேசியம் வளரணும்னா என்டிகேக்கு தான் ஓட்டு போடணும். இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் எப்படி தமிழ் தேசியம் வளரும்? அதில் ஒன்றும் பெரிய லாஜிக். இந்த எலெக்ஷனில் திமுக வீழ்த்துறது தான் எனக்கு முக்கியமானது. அடுத்த எலெக்ஷனில் யாரை வீழ்த்த போறீங்க? ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இப்படி ஒருத்தங்களா வீழ்த்திட்டு இருப்பீங்க. உங்களோட தமிழ் தேசியவாதினா திமுகவை வீழ்த்துறது நோக்கமாக இருக்கக்கூடாது, தமிழ் தேசியத்தை வளர்க்குறது தான் நோக்கமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் தேசிய கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். இல்லை அப்போ தானே தமிழ் தேசியம் வளரும். இல்லை நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா அப்படி தமிழ் தேசியம் வளரும். இல்லை நீங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிவிகே ஓட்டு போடலாம். ஒரு அதிமுக கிட்ட தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கான அந்த கூறுகள் இருக்குன்னு பார்க்குறாங்களோ? ஏங்க தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கேங்க, ஏன் அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க? கூறுகள் எல்லாம் ஏன் தேடுறீங்க? தமிழ் தேசிய கட்சியே இருக்கு. ஒரு திராவிட கட்சிக்குள்ள போய் தமிழ் தேசிய கூறுகள் இருக்கானெல்லாம் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? தமிழ் தேசிய கட்சி ஒன்று இருக்கு. அதனால நீங்க தாராளமா நான் தான் சொல்ல வரேன், நான் வந்து தமிழ் தேசிய கட்சிக்கு ஓட் போடுங்கன்னு சொல்ல. நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கீங்கன்னா, தமிழ் தேசிய அரசியல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்டிகேவை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு திமுகவை வீழ்த்துறதா என்னோட பிரைமரி அப்ஜெக்டிவ்னா நீங்க அதிமுகவை சூஸ் பண்ணுங்க. ஆனா நான் தமிழ் தேசியவாதி பட் திமுகவை வீழ்த்துறதுக்கு நான் அதிமுக ஓட் போடுவேன்னா உங்களை குழப்பிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு திமுக வீழ்த்தணுங்க, அவ்வளவுதாங்க. தமிழ் தேசியம் பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, திமுகவை என்ன ஆனாலும் நான் வீழ்த்தணும், அதான் என்னோட பிரைமரி அப்ஜெக்டிவ். அப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த அரசியல் ரொம்ப நாள் எடுபட்டு இருக்கு. ஸோ அந்த முடிவோடு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதிமுக ஓட் போடுங்க. இப்போது சில தமிழ் தேசியவாதிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியம் உடன்படாமல் இருக்கலாம், அல்லது கட்சி அந்த பார்ட்டியாக அவங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? திமுக வீழ்த்தி ஆகணும், நாம் தமிழர் கட்சி சரியில்லை, என்ன பண்ணலாம்? இப்போ தமிழ் தேசியத்தோட முழு ரெப்ரசன்டேட்டிவ் என்டிகே கிடையாது. நீங்கள் தமிழ் தேசியவாதியாக இருக்கீங்கனாலே என்டிகேவை ஆதரிச்சு தான் ஆகணுன்றதும் கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது ஒரு ஐடியாலஜி.
அந்த ஐடியாலஜியை கையில் எடுக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்டிகே. ஸோ நீங்கள் தமிழ் தேசியவாதியா இருக்கீங்கனாலே என்டிகேவை தான் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது, அது எனக்கு புரியுது, ரைட். ஆனால் நீங்கள் அதிமுகவை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு புரியல, அது எப்படி ஹெல்ப் பண்ணும்? என்டிகேல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைலாம் அதிமுகவில் இல்லையா? என்டிகே சரியான தமிழ் தேசிய கட்சி இல்லைங்க, எனக்கு புரியுதுங்க. அதிமுக அப்போ சரியான ஒரு தமிழ் தேசிய கட்சியா, இல்லை திமுக ஒரு சரியான தமிழ் தேசிய கட்சியா? அப்போ நீங்கள் என்டிகே விட பெட்டரான ஒரு அமைப்பை உருவாக்கணும், அதுக்கான வேலைகள் பார்க்கணும். இல்லை சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எலெக்ஷனை நாங்கள் பாய்காட் பண்ணுவோமாங்க. ஆனால் என்டிகேவுக்கு மாற்று அதிமுகன்னா அது எப்படி, அது கரெக்டாக? நான் இன்னொன்று சொல்கிறேன், அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது திராவிடத்துக்கு தான் உதவும். இப்போ நீங்கள் சொல்லலாம் அதிமுகவில் ஒரு தமிழர் ஆட்சி பண்ணுறாரு, அஃப்கோர்ஸ் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அவர் தமிழராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அரசியல் என்னன்றதான் முக்கியம். ஒருத்தர் தமிழராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், தமிழருக்கு இது எதிராக வேலை பார்த்தா அப்புறம் அவர் யாராக இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அவரோட அடையாளத்தை விட அவரோட அரசியல் என்னன்றதான் ரொம்ப முக்கியம். பட் எனிவே நீங்கள் யோசிக்கிறீங்க, அதிமுகவை பொறுத்தளவில் ஒரு தமிழர் ஆட்சி பண்ணுறாரு, குடும்ப அரசியல் இல்லை அங்கே. ஒரு வகையில் பார்க்கும்போது திமுகவோட கொஞ்சம் பெட்டரான ஒரு பார்ட்டியாக இருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு சிஸ்டம் இருக்குங்க. திராவிட கட்சிகள் 2 பேர் அதிகாரத்தில் இருக்காங்க. ஒரு எலெக்ஷனில் இவர் ஜெயிப்பார், இன்னொரு எலெக்ஷனில் அவர் ஜெயிப்பார். இப்போ அதிமுக இந்த எலெக்ஷனில் ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம், அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக ஜெயிக்கும். 5 வருஷம் வெறித்தனமாக கேம்பெயின் பண்ணுவாங்க திமுககாரங்க. அதிமுக செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் பெருசாக எடுத்து பேசுவாங்க. அப்போ அடுத்த தடவை திமுக ஜெயிப்பாங்க, அதுக்கு அடுத்த தடவை யார் ஜெயிப்பா? அதிமுக. இதே மாதிரி நீங்கள் பேசுவீங்க, திமுகவை வீழ்த்தியே தீரணும்னு பேசுவீங்க. அப்போ என்னைக்கு தமிழ் தேசியம் வளரும்? இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா மாற்றி மாற்றி? திமுக பவர்ல இருக்கும்போது ஐயோ திமுகவை வீழ்த்தியே தீரணும், அதிமுக ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அடி வெளுத்து வாங்குவாங்க, அப்புறம் அவங்க பவருக்கு வருவாங்க. திருப்பி ஐயோ நம்ம திமுகவை வீழ்த்தியே தீரணும், திரும்ப நீங்க அதிமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்போ அதுக்கு மாற்றம் வரும்? எப்பவுமே ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதை டீஸ்டபிளைஸ் பண்ணா முதல்ல ஏதாவது ஒரு பார்ட்டியை காலி பண்ணணும். ஒரு பார்ட்டியை நீங்க காலி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாக்கி இருக்கக்கூடிய அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் டெம்பரரியா, ஆனா அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆயிரும். ஒரு சிஸ்டம் ஹெல்தியா இருக்கணும்னா 2 கட்சி தேவை. அப்படியே இந்த சீசா மாதிரி தான், ஒரு தடவை இவங்க ஜெயிக்கணும், அடுத்த தடவை அவங்க ஜெயிக்கணும், அப்படி மாற்றி மாற்றி போகணும். அதை நீங்கள் அந்த சிஸ்டமை அடிச்சு காலி பண்ணிட்டீங்கன்னா டீஸ்டபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நான் பர்சனலாக பண்ணுறதோ ஒரு கட்சி பண்ணுறதோ கிடையாது, இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் இயற்கையாகவே டீஸ்டபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தானே பாஜக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால தானே என்டிகே ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால தானே டிவிகேன்ற புது கட்சி உள்ள வருது, எம்என்எம்ன்ற புது கட்சி வருது. ஸோ இந்த சிஸ்டம் டீஸ்டபிளைஸ் இயற்கையாகவே ஆகிக்கிட்டு இருக்கு. அதை போய் ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ண பார்க்குறீங்க? வீழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறீங்க? அது நம்ம வேலை இல்லைல்ல. நம்ம வேலை எதிர்காலத்தை கட்டமைக்கிறதா நம்மளோட வேலை. ஸோ அதனால ஒரு மாற்றம் வருவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம செய்யணும். தமிழ் நேஷனலிசமை நம்புறீங்கன்னா தமிழ் நேஷனலிசமை வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணணும். இந்த எலெக்ஷனில் மேபி என்டிகே சறுக்குறாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷனுக்கு பிறகாக 26க்கு பிறகாக புதிய தமிழ் தேசிய பார்ட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகுமா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம லைஃப் எடுத்துப்போம், நம்ம லைஃபுக்கு தோல்விகள் தேவையா இல்லையா? தேவைதான், தோல்வி தேவை. நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வீழ்ச்சியை சந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அனலைஸ் பண்ணுவோம். ரைட், அனலைஸ் பண்ணுவோம். ஏன் நமக்கு இது நடந்தது? நம்ம கூட இருக்கவங்கெல்லாம் முன்னேறி போகிறாங்க, நமக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, நம்ம பின்தங்கியே இருக்கோம், கெரியரில் குரோ ஆக முடியல. ஸோ வீழ்ச்சி, ஃபெயிலியர் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறோம், ஒரு வீடியோ ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுப்போம், ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அனலைஸ் பண்ணுவோம். ஏன் இந்த வீடியோ ரொம்ப மோசமாக போகுது, எதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அடுத்த தடவை பண்ண மாட்டோம். அவ்வளோதான். எலெக்ஷனும் அவ்வளோதான். இன்னைக்கு என்டிகே தோக்குதுன்னு வச்சுப்போம், அவங்க உட்காந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க, அந்த தப்பை நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போன தடவை நிறைய விஷயங்கள் பேசணும், சில விஷயங்களுக்கு நல்ல வரவேற்பு வந்தது, சில விஷயங்களுக்கு சரியான வரவேற்பு இல்லை, அதை செய்யணும், அவ்வளோதான். அதை செய்யும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் கூட குரோ ஆவீங்க. ஸோ அதனால் தோல்விகள் பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கல. நம்ம இப்போ ஒரு அரசியல்னாலே இந்த ஓட் பர்சன்டேஜ் வச்சு அரசியல் பேசுறது இருக்குல்ல, இது ஒரு முட்டாள்தனமான அரசியல். இவங்களுக்கு 10%, அவங்களுக்கு 20%, அவங்களுக்கு 40%, இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மாற்றம் இந்த மாதிரி 10-15 ஆகி, 15-20 ஆகி, 20-25 ஆகி, 25-30 ஆகி அப்படி வராது. இப்போ திடீர்னு தானே தமிழ் தேசியம் இப்போ பாப்புலர் ஆகிருக்கு தமிழ்நாட்டில்.
இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ் தேசியம் பேசணும்னா ஒரு பேர் நம்ம பேச்சை கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்துலேயும் கொஞ்சம் பேர் ரொம்ப கவனமாக உட்காந்து பரவாயில்ல யாரும் கேட்கலான்னு பரவாயில்ல நாங்கள் பேசுவோன்னு பேசினாங்க. ஸோ திடீர்னு சில காலகட்டங்களில் growth பார்த்தோம்னா அபரிமிதமாக இருக்கும். அந்த ஒரு சித்தாந்தத்துக்கான தேவை வரும்போது, கால சூழல் அதுக்கேற்ற மாதிரி மாறும்போது டக்குன்னு வளர்ச்சி ஏற்படும். அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது அந்த சூழலை பயன்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தோல்வி ஏற்படுதுன்னா அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருப்போம். அப்போ நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் கிரியேட் ஆகுதுன்னு வைப்போம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுன்னு வைப்போம். அதை நம்ம நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இருப்போம். நாளைக்கு ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்படுது, அதுக்கு பாஜக போட்டிடுறாங்க, அந்த அரசியல் வெற்றிடத்தை கைப்பற்றுவதற்கு பாஜக முயற்சிக்கிறாங்க, டிவிகே முயற்சிக்கிறாங்க, என்டிகே முயற்சிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ வாய்ப்பு ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் அந்த இடத்த பிடிச்சிட முடியாது. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த வேலையை நம்ம செய்யணும். ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனும் முடியும் போது இந்த எலெக்ஷன் ஜெயிக்கலப்பா நம்ம, அது கிடையாது. எலெக்ஷன்ஸுன்றது அது ஒரு ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் தான், அவ்வளோதான். அதை தாண்டியும் பொலிட்டிக்ஸ்ன்றது இதுக்குள்ளேயே நம்ம சுருக்கணும்னு அவசியம் இல்லை. எலெக்ஷன் 5 வருஷம் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஓகே, புது பார்ட்டிக்கான தேவை உருவாகுமான்னு கேட்குறேன். இப்பயே உருவாயிருச்சு. அதனால தானே புது பார்ட்டிஸ் நிறைய உருவாயிருக்கு. டிவிக்கே புதுசாக உருவாயிருக்காங்க, எம்என்எம் புதுசாக உருவாயிருக்காங்க, என்டிகே உருவாயிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு மாற்றம் வேணுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதனால தானே இந்த புது கட்சிகள்லாம் உருவாகுது. ஆனால் இப்போ எம்என்எம்மால ஏன் நிற்க முடியல? அவங்ககிட்ட ஐடியாலஜி இல்லை. டிவிக்கே நாளைக்கு நிற்காது. மையம்னு சொன்னாங்களே, அது ஐடியாலஜி இல்லையா? மையம் எப்படி ஐடியாலஜியாக இருக்கும்? ஐடியாலஜி என்னன்னு சொல்லணும். சென்டரிசம் நீங்கள் சொல்கிறது ஐடியாலஜி இல்லைல்ல. அப்போ சொல்லுங்க, இதுதான் எக்ஸாக்டாக சென்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு எடுங்க. இப்போ சென்டரிசம்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கவே முடியாது. ஒரு சாலிடான பொசிஷன் நீங்கள் எடுக்கணும் பொலிட்டிக்ஸில். அப்படிங்க சென்டரிசம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுலேயுமே உங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஐடியாலஜியோட வேலை என்ன? நம்ம எதுக்கு ஐடியாலஜி சூஸ் பண்ணுறோம்? ஐடியாலஜியோட வேலை என்னன்னா, அரசியல் ரீதியாக நான் எங்கே போகணுன்றது ஐடியாலஜி தான் தீர்மானிக்கும். இப்போ நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கேன்னா அப்போ ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் அந்த சித்தாந்தம் நான் என்ன நிலைப்பாட்டை எடுக்கணுன்றது அந்த சித்தாந்தம் தான் தீர்மானிக்கும். ஹிந்தி திருப்பி வந்தால் ஐடியாலஜி தான் சொல்லணும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு. டீலிமிட்டேஷன் வருதுன்னா ஐடியாலஜி தான் சொல்லணும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஐடியாலஜி தான் தீர்மானிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சென்ட்ரிசம்னா ஓகே, சென்ட்ரிசம் அப்படின்றது ஐடியாலஜி எப்படி தீர்மானிப்பீங்க? இப்போ ஹிந்தி இம்போசிஷன் வரும்போது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நேஷனல் பார்ட்டிஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தியன் நேஷனலிசம் பேசக்கூடிய பார்ட்டிஸுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தியன் நேஷனலிசம் பேசக்கூடிய கட்சிக்கும் தமிழ் நேஷனலிசம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சென்ட்ரிசம் ஓகே, இப்போ உங்கள் ஐடியாலஜி சென்ட்ரிசம், ஸ்டாண்ட் எடுங்க பார்ப்போம், எப்படி எடுப்பீங்கன்னு பார்க்குறேன். உங்களுக்கு எடுக்க முடியாது. இந்த ஐடியாலஜி வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் திமுக க்ளோஸாக இருக்கீங்கன்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. ஆனால் இந்த ஐடியாலஜியை மையமாக வச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஸோ ஐடியாலஜி அதனால தான் ரொம்ப அவசியம். ஐடியாலஜி இல்லைன்னா அங்கங்கே பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வேணும்னா திமுக எதிர்ப்பீங்க, வேண்டாம்னா திமுக போய் சேருவீங்க. ஐடியாலஜி தான் நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியால் போய் ஒரு திராவிட கட்சியில் போய் சேர முடியுமா? இல்லை ஒரு திராவிட கட்சியை சப்போர்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஐடியாலஜி இல்லாதனால தான் இந்த கேடெல்லாம் நடக்குது. விஜய்க்கும் அது கிடையாது. இந்த மாதிரி ஐடியாலஜி இல்லாத கட்சிகள் அங்கங்கே லெஃப்ட் ரைட்னு குட்டிக்காரன் அடிச்சு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஓகே, தனி மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி பிறக்குதுன்னா தேவையின் அடிப்படையில் தான் அந்த ஐடியாலஜி புதுசாக உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட நடிகரெல்லாம் பெரிய அரசியல் மாற்றம்லாம் கொண்டு வந்துட முடியாது. உங்களோட அரசியலுக்கான தேவை களத்தில் இருக்கணும். எம்ஜிஆரோட அரசியலுக்கான தேவை களத்தில் இருந்தது, அதனால தான் அந்த ஐடியாலஜி வென்றது. அது இல்லாமல் எம்ஜிஆர் வந்திருந்தாருன்னா ஒன்றும் நடந்திருக்காது. எம்ஜிஆராகவே இருந்திருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ அதனால் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, தமிழ் நேஷ்னலிசமை நீங்கள் நம்புறீங்கன்னா அப்போ தமிழ் நேஷ்னலிசமை நம்ம எப்படி ஜெயிக்க வைக்கலாம்னா யோசிக்கணும். திமுகவை வீழ்த்துவதன் மூலமாக தமிழ் நேஷ்னலிசம் வளர்ந்துடாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய எலெக்ஷனில் திமுக வீழ்த்திருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் நிறைய தேர்தல்களில் திமுக வீழ்த்திருக்காங்க. அப்படிலாம் வீழ்த்தி தமிழ் நேஷ்னலிசம் எங்கே பெருசாக வளர்ந்துருச்சு? ஸோ அப்போ நீங்கள் தமிழ் நேஷனலிசமை வளர்க்கணும்னா தமிழ் நேஷனலிசமை வளர்க்கணும். ஆனால் திமுக வீழ்த்துவது அப்படின்றது மட்டுமே ஒரு அஜெண்டாவாக இருக்க முடியாது இல்லை? அது
பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய சிக்கலே அதுதாங்க. அவங்ககிட்ட ஐடியாலஜி கிடையாது. திமுக வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்துறது ஒரு ஐடியாலஜி கிடையாது. இன்னைக்கு திமுகல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஸ்தாபனமா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு கோர் இருக்கு. அதிமுகவுக்கு அந்த சிக்கல் தான் இருக்கு. இன்னைக்கு ஓட்ஸ் எந்த பார்ட்டிக்கு நிறைய இழந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஒரு காலத்துல திமுகவோட ஸ்ட்ராங்கா இருந்த பார்ட்டி. இன்னைக்கு அதிமுகவோட ஓட்டை ஸ்லோவா பாஜக கொஞ்சம் உள்ள எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அதிமுக ஓட்டு தான். என்டிகே ஓட்டு அதிமுக ஓட்டு தான். பாதி அதிமுக ஓட்டு, டிவிகே ஓட்டு அதிமுக பாதி அதிமுக ஓட்டு தான். ஸோ இந்த ஓட்ஸ்லாம் ஏன் உடையுது? ஒன்று அதிமுக வீக்காக இருக்கு, ரெண்டாவது அதிமுகவுக்கு கோர் ஐடியாலஜி இல்லை. கோர் ஐடியாலஜி இருந்தால் அந்த ஐடியாலஜி அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். கோர் ஐடியாலஜியோட ஒரு பார்ட்டி ஃபார்ம் ஆகுது, அந்த பார்ட்டியை கவுண்டர் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஆகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஐடியாலஜியும் இல்லை. திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜி தான். இப்போ திமுக இல்லைன்னு வச்சுப்போம், நீங்கள் நிற்க முடியுமா? உங்களோட அரசியலே திமுக எதிர்ப்பு தான். நாளைக்கு திமுக இல்லைன்னு வச்சுப்போம், நீங்கள் நிற்க முடியாது. திமுக இருந்தாலும் அதிமுகவுக்கு வேலை. அதே மாதிரி பிஜேபியோ காங்கிரஸோ சென்ட்ரலா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் திமுகவுக்கு வேலை. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இந்த மண்ணுக்கு என்ன தேவைன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுல இருந்து நம்ம ஒரு ஐடியாலஜியை முன்னெடுக்கணும். நேற்று நேஷனல் பார்ட்டிஸோட டாமினேஷன் இருந்தது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் வராங்க. ஸோ நேஷனல் பார்ட்டின் போது ரொம்ப வைடா இருக்கு. என்னோட நலன் இங்க இருக்கு, உங்களோட அரசியல் இங்க இருக்கு. அப்ப ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் உள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்போ ஓகே, திராவிடம்னு உள்ள வருவோம். நேஷனல் பார்ட்டின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அது ஃபோக்கஸ் பண்ணுது. திராவிடம்னு வரும்போது சவுத் மட்டும் அது ஃபோக்கஸ் பண்ணுது. அப்ப இன்னும் அங்கிருந்து ஃபோக்கஸா வரணும்னு நான் இப்ப சொல்றேன். அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கி வரணும், இன்னும் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ்டா வா, என் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீ வாய்ப்பு. அப்ப அந்த இடத்துல இருந்தா இந்த அரசியலுக்கான தேவை வருது. அப்ப அதை பேசாம நான் திராவிட அரசியலை சப்போர்ட் பண்ணா என்ன ஆகும்? அதிமுகவோட வேலை என்னன்னா, அதிமுகவுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ரோல் இருக்கு. அதிமுகன்ற கட்சி உருவானதுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு காரணம் இருக்கு. திராவிட அரசியல் ஜெயிச்சிருச்சு தமிழ்நாட்டில். ஆனா திராவிட அரசியல் ஜெயிச்சாலும் ஒரு பார்ட்டி கையில எல்லா பவரும் இருக்கிறது நல்லது இல்லை. அந்த பார்ட்டி கண்ட்ரோல்ல மீறி போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பார்ட்டியை கவுண்டர் பண்ண இன்னொரு பார்ட்டி தேவை இருக்கு. ஸோ அப்போ இன்னொரு திராவிட கட்சி உருவாகுது. ஸோ இந்த திராவிட கட்சியோட வேலை திமுகவை கம்ப்ளீட்டா அழிக்கிறது கிடையாது, திமுகவை மாடரேட் பண்றது. அந்த வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதிமுக கொஞ்சம் வீக் ஆயிருச்சு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதை மெயின்டைன் பண்றது தமிழ் தேசியவாதியோட வேலை கிடையாது, ஒரு திராவிட கட்சியோட வேலை அது, திராவிட ஆதரவாளர்களோட வேலை அது. தமிழ் தேசியத்தோட வேலை அதை வீழ்த்துறது. அந்த அந்த ஸ்டெபிலிட்டி நீங்க உடைக்கணும் அது. அதனால இங்க உட்கார்ந்துட்டு நான் அதிமுகவை பலப்படுத்துவேன், திமுகவை வீழ்த்துவேன். சரி, திமுகவை வீழ்த்திட்டீங்க, அதிமுக பவருக்கு வருது. அப்புறம் அதிமுக என்ன பண்ண போறாங்க? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன பண்ண போறாங்க? மக்கள் நலன். சரி, அது ரொம்ப கஷ்டம். ஜோஷிகாரர்கள் அதெல்லாம் சொல்ல முடியும். 16ல இருந்து 21 வரைக்கும் என்ன பண்ணாங்க அதிமுக? என்ன சிறப்பான கொள்கைகள்லாம் பண்ணி என்ன பயங்கரமா பண்ணாங்க? ஒண்ணுதான், ஒரே ஆர்குமெண்ட் தான் வைக்க முடியும், திமுகவோட பெட்டரா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருந்தாங்க. ஆமா, அந்த கம்பேரிசன் தமிழ் தேசியத்தோட வேலை கிடையாது. திமுகவோட அவங்க பெட்டரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓட் போடுறது தமிழ் நேஷனலோட வேலை கிடையாது. திராவிடம் வேஸ்ட், இந்த ரெண்டு கட்சிகளும் சரியில்லைன்னா தமிழ் நேஷனல் பக்கம் மக்கள் வந்திருக்காங்க. அப்ப திமுகவோட கொஞ்சம் பெட்டரா இருந்தாங்கன்னு சொல்றதை விட ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லணும். கரப்ஷன் இருந்தது தானே? கரப்ஷன் கண்டிப்பா இருந்தது, நிர்வாக சீர்கேடு கண்டிப்பா இருந்தது, ப்ராப்பரா அவங்க நிர்வாகம் பண்ணல, வீக்கான கவர்னன்ஸ் இருந்தது. அதெல்லாம் ரெண்டு ஆட்சியிலையுமே இருக்கு, திமுகலையும் இருக்கு, அதிமுகலையும். நான் சொன்ன மாதிரி மேபி ஃபேமிலி பாலிடிக்ஸ் அங்க இல்லாம இருக்கலாம். நமக்கு ஒன்றும் ஜோஷியம்லாம் நமக்கு தெரியல. ஸோ அதனால ஃபியூச்சர்ல வருமா வராதானுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இன்னைக்கு இல்லை, அந்த லெவலில் ஏற்றுப்போம். லோ லெவலில் வேணா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் லீடர்ஸோட வாரிசுகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் சென்ட்ரலைஸ்டான ஒரு ஃபேமிலி கண்ட்ரோலுக்கு இல்லை அந்த கட்சி இல்லை. பட் அதை தாண்டி நம்ம ஒரு கட்சியோட ஒருத்த நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த கட்சியால் எனக்கு என்ன லாபம் இருந்தானே பார்க்கணும். இலவசங்கள் கொடுக்குறாங்க, டாஸ்மார்க்கை என்கரேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன மாறிடுமா என்ன? நாளைக்கும் டாஸ்மார்க் இருக்க தான் செய்யும், இவங்களும் இலவசங்கள் கொடுக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்புறம் இவங்க அதிகமாக சொன்னாங்கன்னா அடுத்து அவங்க இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. இவ்வளோதான் இவங்களோட பொலிட்டிக்ஸ், இவ்வளோதான். இப்போ திமுகவுடைய பொலிட்டிக்ஸ் அவ்வளோதானா இருக்கு, அவ்வளோதான். பிஜேபி வந்துடும் எனக்கு போடு, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க கிட்ட திமுக வந்துடும் எனக்கு ஓட்டு போடு, இவங்க பொலிட்டிக்ஸே இவ்வளோதான். ரெண்டு பேரோட பொலிட்டிக்ஸுமே இவ்வளோதான். இன்னைக்கு விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர் இப்போ ஒரு கட்சி பவர்ல இருக்குன்னா, ஒரு சொசைட்டி ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கான தேவை அந்த மண்ணில் இருக்கணும்.
அந்த கட்சிக்கான தேவை கம்மியாயிட்டே இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு திராவிட கட்சிகள் அந்த இடத்துல தான் இருக்காங்க. நான் என்ன பொறுத்தல இருந்த கடைசி 10 வருஷமா திராவிடத்தோட தேவை தமிழ்நாட்டில் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னா லஞ்சம். அது ஒரு கட்சியோட தேவை எப்ப இருக்கும்னா, அந்த கட்சி எங்களுடைய மக்களை ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் அந்த கட்சியோட தேவை மக்களுக்கு இருக்கும். என்னோட ரெப்ரசன்டேட்டிவா அவன் இருக்கான் அப்படின்னாதான். என்னோட ரெப்ரசன்டேட்டிவா அவன் இல்லைன்னா அவன் என்னை எப்படி வழி கொண்டு வருவான்? 8000 ரூபா, 10,000 ரூபா, மாசம் 1000 ரூபா. நீ கொடுக்க வேண்டியது எனக்கு காசு இல்லை, ரெப்ரசன்டேஷன். ஆனா அதை கொடுக்காம ஒரு சின்ன குரூப்பை மட்டும் நீ ரெப்ரசென்ட் பண்ணிட்டு எனக்கு நீ மாசம் காசு கொடுத்துட்டு இருக்க. இவங்களும் அதே சிக்கல் தான் இவங்ககிட்டயும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்றதால தான் இதை நம்ம உடைக்கணும்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த திராவிட அரசியலை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றீங்க. இந்த தடவை இவங்களுக்கு போடுங்க, அடுத்த தடவை அவங்களுக்கு போடுங்க. நெக்ஸ்ட் டைம் 5 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணாங்கன்னா உங்களால அதிமுகவை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. 21 உங்களால அதிமுக ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சதா? தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு அதிமுக ஆதரிக்கிறாங்கல்ல, 21 யார் ஆதரிச்சாங்க? நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா உங்களுக்கு 21 ஆதரிக்க முடியாது. ஏன்னா அதிமுக 10 வருஷம் அதிகாரத்தில் இருந்தாங்க. நீங்க அன்னைக்கு அதிமுக ஆதரிச்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து கேலி பண்ணியிருப்பாங்க, இவ்வளவு மோசமான கட்சியை ஆதரிப்பீங்கன்னு. நான் சொல்றேன், இப்ப அடுத்தது 31 திரும்பவும் அதிமுக ஜெயிச்சாலும், இன்னைக்கு அதிமுக ஜெயிச்சாலும் 31 ஆன்டி இன்கம்பன்சி பீக்ல இருக்கும். எல்லாரும் அதிமுக எதிராக தான் இருப்பாங்க. அப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? தமிழ் தேசிய சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அதனால இது ஒரு தேவையில்லாத வேலை. அது என்கிட்ட நிறைய பேர் சண்டைக்கு வராங்க, ஏன் நீ அதிமுக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, திமுக வீழ்த்த வேண்டாமா? இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியை வீழ்த்துறதுனா அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாத்தி நான் வீழ்த்திக்கிட்டே இருப்பேன். இல்ல அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நாளா. தொடர்ச்சியா 67 இருந்து அப்படித்தானே வந்து உள்ளதுலேயே திமுக அதிகமா வீழ்த்தினது அதிமுக தான். அதிமுக தான் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நீங்க திருப்பி திமுக வீழ்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கடனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாத டாஸ்மார்க் மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இலவச கல்ச்சரை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தவறான விஷயங்களையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பாலிசி வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. வேணா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றான். திமுகவுக்கு நகரங்கள்ல பேஸ் அதிகம், ஸ்ட்ரென்த் அதிகம். அதிமுகவுக்கு ரூரல் ஏரியாஸ்ல, கிராமப்புறங்கள்ல நல்ல ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ 2 பேரும் அவங்க டெரிட்டரிஸா கரெக்டாக பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனா பாலிசி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. ஒன்று அதிமுக ஜெயிச்சாலும் உங்களுக்கு பெரிய யூஸ் கிடையாது. அதிமுகவை நீங்கள் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சாலும் ஒன்றும் யூஸ் கிடையாது. ஏன்னா 31 திரும்ப அவங்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் தள்ளப்படுவீங்க. 2வது, இன்னைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க தோத்தாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சாலும் வேஸ்ட்டு, அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க தோத்தாலும் வேஸ்ட்டு. அதனால உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ தமிழ் நேஷனல் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.